இஸ்ரேல் நகரத்தின் மீது எச்சரிக்கை தாக்குதல். ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கையால் ஆக்கிரமிப்பு பொதுமக்கள் அலறல். ஹிஸ்புல்லா மீதான அச்சத்தால் எல்லைக்கு வர மறுக்கும் ஆக்கிரமிப்பு செட்டிலர்கள். 2800 கோடி ரூபாய் செலவு செய்து 10,000 பாதாள அறைகள் அமைப்பு. தான் பதவி ஏற்பதற்குள் இஸ்ரேல் கைதிகளை விடுவிக்க வேண்டும். ஹமாஸிற்கு கெடு விதித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப். மிரட்டலுக்கு ஹமாஸ் பயப்படுமா? இஸ்ரேல் தாக்குதலில் 33 பணைய கைதிகள் கொல்லப்பட்டு விட்டனர். எஞ்சியவர்கள் உயிருடன் தேவை என்றால் பைத்தியக்காரத்தனமான போரை முதலில் நிறுத்துங்கள். டொனால்டு ட்ரம்ப் மிரட்டலுக்கு ஹமாஸ் பதிலடி. சிரியா அதிபருக்கு ஆதரவாக களமிறங்கிய ஈரான், ரஷ்யா. இஸ்ரேல் ஆதரவு படைகளை விரட்டியடிக்க புறப்பட்ட ஹிஸ்புல்லா. சிரியா உள்நாட்டு போருக்கு பின்னணியில் இஸ்ரேல். ஹிஸ்புல்லா அமைப்புக்கு சிரியா உதவியதால் பழிக்கு பழி. ஈரான் பகிரங்க குற்றச்சாட்டு. லெபனான், இஸ்ரேல் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருகிறது இஸ்ரேல். லெபனான் பல நகரங்கள், கிராமங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் 10 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். நவம்பர் 27ஆம் தேதி அமைதி உடன்படிக்கை கையெழுத்தான பிறகு இதுவரை 52 தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் முதன்முறையாக இஸ்ரேலின் ருவாய்சட் அல் அலாம் பகுதி மீது ஹிஸ்புல்லா பதிலடி தாக்குதல் ஒன்றை நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்தால் தங்களது தாக்குதலும் ஆரம்பிக்கப்படும் என ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளது. போர் விதிகளை தொடர்ந்து மீறும் இஸ்ரேலை பிரான்ஸ் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டித்துள்ளன. இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதாகவும் காசா மக்களுக்கு வேறு வகையில் உதவிகள் செய்யப்படும் என அறிவித்து போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஹிஸ்புல்லா சம்மதித்தது. ஹிஸ்புல்லா படையை லித்தானி ஆற்றுக்கு அப்பால் விரட்டுவோம் என்று கூறி இந்த போரை தொடங்கிய இஸ்ரேல் 2 மாதங்களாகியும் அவ்வாறு செய்ய முடியாமல் போனதால் போர் நிறுத்தத்திற்கு முன் வந்தது குறிப்பிடத்தக்கது. காசா மற்றும் லெபனான் எல்லையில் வசிக்கும் இஸ்ரேலிய மக்களில் 1/4 மில்லியனுக்கும் அதிகமானோர் போர்க்கால பதுங்கு அறைகளான பாம் ஷெல்டர்களை அடைய முடியாமல் தவித்து வருவதாக இஸ்ரேல் அரசின் ஆய்வறிக்கை ஒன்று கூறியுள்ளது. குறிப்பாக லெபனான் எல்லையில் எண்ணற்ற பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக அப்பகுதியில் வசித்த ஆக்கிரமிப்பு செட்டிலர்ஸ்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் ஹிஸ்புல்லா தாக்குதலை நிறுத்தியும் அவர்கள் தங்களது ஆக்கிரமிப்பு வீடுகளுக்கு செல்ல மறுத்து வருகின்றனர். அவர்களுக்கு தைரியம் கொடுக்கும் விதமாக லெபனான் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பாம் ஷெல்டர்கள், அதாவது வெடிகுண்டு வீசினால் பாதிக்காதவாறு பதுங்கக்கூடிய பாதாள அறைகளை நிறுவ 1.2 பில்லியன் இஸ்ரேல் செகல் அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் 2,800 கோடி ரூபாய். 2025ஆம் ஆண்டு இந்த பணிகள் தொடங்கப்பட உள்ளன. தற்போது முதற்கட்டமாக 21 ஏரியாக்களில் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீடுகளில் 1700 பதுங்கு முகாம்களை கட்டத் தொடங்கியுள்ளது. ஒரு பக்கம் அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ள இஸ்ரேல், மறுபுறம் அதனை மீறும் வகையில் இதுவரை 52 அத்துமீறல்களை நடத்தியுள்ளது. இதனை பிரான்ஸ் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டித்துள்ளன. அமைதி உடன்படிக்கை அமலுக்கு வந்தவுடன் தங்களது இல்லங்களை நோக்கி லெபனான் மக்கள் விரைந்த நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு செட்டிலர்ஸ்களோ தங்களது ஆக்கிரமிப்பு வீடுகளுக்கு வர மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதுதான் சொந்த இடத்தில் வசிப்பவர்களுக்கும் பிறர் இடத்தை ஆக்கிரமிப்பவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என வலைத்தளவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தான் பதவியேற்பதற்குள் பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் கடும் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என காசா போராளிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபராக தான் பொறுப்பேற்க உள்ள ஜனவரி 20ஆம் தேதிக்கு முன்னதாக காசாவில் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் அதற்கு பொறுப்பானவர்களுக்கு நரகத்தை கண்ணில் காட்டுவேன் என்று எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் நீண்ட நெடிய வரலாற்றில் இதுவரை யாருமே தாக்கப்படாத அளவிற்கு பணைய கைதிகளை வைத்திருப்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதால் உடனடியாக அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். எனினும் இந்த மிரட்டல்களுக்கு காசா குழுக்கள் அச்சப்படுவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. காதில் காயத்துடன் ஒரு முறையும் நூலிழையில் மறுமுறையும் 2 முறை டொனால்ட் ட்ரம்ப் தனது உயிரை காப்பாற்றவே பெரும்பாடுபட்ட நிலையில்
காசா குழுக்கள் இதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. காசாவில் பெண்கள், கைக்குழந்தைகள் உட்பட இதுவரை 45,000-த்திற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பலியாகி வருகின்றனர். மற்றொரு புறம் உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட அதிபயங்கர ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையெல்லாம் கண்டுகொள்ளாத டொனால்டு ட்ரம்ப் தனது ஆயுதங்களை விற்கும் இஸ்ரேல் நாட்டு பணைய கைதிகள் 97 பேருக்காக குரல் கொடுத்திருப்பது வேடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. மேலும் காசாவில் உயிரிழக்கும் பாலஸ்தீனியர்களின் இரத்தக்கரைக்கு பின்னால் அமெரிக்காவின் பங்கும் இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக தான் பதவியேற்க உள்ள நிலையில் அதற்குள் காசாவில் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும், இல்லாவிட்டால் மத்திய கிழக்கு நரகத்தை சந்தித்துவிடும் என டொனால்டு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். இதற்கு ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா அளித்துள்ள பதிலடியில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பல அதிர்ச்சிகர தகவல்கள் கிடைத்துள்ளன. இதுகுறித்து அபு உபைதா கூறியுள்ளதாவது: இஸ்ரேலின் பயங்கரவாத தாக்குதலில் ஏற்கனவே 33 பணைய கைதிகள் கொல்லப்பட்டுவிட்டனர். எஞ்சியவர்கள் எங்கு உள்ளனர் என்பது தெரியவில்லை. அவர்களை பாதுகாத்து வைத்திருந்தவர்கள் உடனான எங்களது தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. முதலில் இந்த பைத்தியக்காரத்தனமான போரை நிறுத்துங்கள், அப்போதுதான் எஞ்சியவர்களாவது உயிருடன் கிடைப்பார்கள். இவ்வாறு அபு உபைதா தனது பதிலடியில் தெரிவித்துள்ளார். இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதனிடையே போருக்கு பின் பாலஸ்தீனத்தை நிர்வாகம் செய்வது தொடர்பாக ஹமாஸ் மற்றும் மஹ்மூத் அப்பாஸின் பத்தா இயக்கம் இடையே எகிப்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலம், காசா ஆகியவை பாலஸ்தீனத்தின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்றும் இந்த பகுதிகளை பாலஸ்தீன் அத்தாரிட்டி ஆட்சி செய்வது என்றும் காசாவில் சிவில் பிரச்சினைகளை நிர்வகிக்க 10 முதல் 15 பேர் அடங்கிய நிர்வாகத்துறை வல்லுநர்கள் குழு நியமிக்கப்பட வேண்டும் என்றும் ஒப்பந்தத்தின் சரத்துகள் தெரிவிக்கின்றன. எனினும் தனி பாலஸ்தீன நாடு குறித்து இரு அமைப்பினரின் கருத்துகள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. இஸ்ரேல் காசாவை ஆதரிக்க முயற்சிக்கும் நிலையில் எகிப்து உதவியுடன் இரு அமைப்புகளும் சந்தித்து ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அலெப்போ நகரத்தை மீண்டும் கைப்பற்ற முன்னேறும் சிரியா படைகள். சிரியா மீது திடீர் தாக்குதல் நடத்தி நிலைகுலைய வைத்த அமெரிக்க ஆதரவு பெற்ற தீவிரவாத குழுவை விரட்டியடிக்க ஹிஸ்புல்லா உள்ளிட்ட போராளி குழுக்கள் களமிறங்கியுள்ளன. இதேபோல் ஈரானும் தனது இஸ்லாமிய புரட்சி காவல்படை அதிகாரிகளை சிரியாவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. சிரியாவின் அலெப்போ நகரத்தை திடீரென கைப்பற்றிய HTS எனப்படும் சன்னி பிரிவு ஆயுத குழுவுக்கு எதிரான தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன. இந்த HTS குழுவின் திடீர் தாக்குதலுக்கு பின்னணியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஹிஸ்புல்லா தீவிரமாக களமிறங்கிய போது அதற்கு தேவையான உதவிகளை சிரியா அதிபர் பசார் அல் ஆசத் செய்து வந்தார். இதனால் சிரியாவை பழிவாங்கும் விதமாக பல தாக்குதல்களை நடத்தி வந்த இஸ்ரேல் தற்போது உச்சகட்டமாக தீவிரவாத குழுக்களை பின்னணியில் இருந்து இயங்குவதாக கூறப்படுகிறது. மேலும் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவின் பலத்தை சிரியாவில் செலுத்த வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. மறுபக்கம் சிரியாவில் ரஷ்ய படைகளும் உள்ள நிலையில் கூடுதல் ரஷ்ய துருப்புகள் சிரியா அதிபருக்கு ஆதரவாக வரவுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவின் பலத்தை குறைக்கும் வகையில் அமெரிக்கா இந்த தாக்குதலை தூண்டி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்த நிலையில் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட ஈரான் ஆதரவு போராளி குழுக்கள் சிரியாவின் ஹமா நகரில் குவிக்கப்பட்டு வருகின்றன. அலெப்போ, இத்லிப் போன்ற நகரங்கள் மீது சிரிய அரசு படைகள் தாக்குதல் நடத்தி அலெப்போவின் கிராம பகுதிகளை கைப்பற்றியுள்ளதாக அறிவித்துள்ளன. வான்வெளி தாக்குதலுக்கு தேவையான உதவிகளை ரஷ்யா முழுவீச்சில் செய்து வருகிறது. அண்மை காலமாக சிரியாவில் இருந்து வெளியேறியிருந்த ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படை அதிகாரிகள் மீண்டும் சிரியாவில் முகாமிட்டுள்ளனர். இஸ்ரேலை எதிர்த்ததால் தான் சிரியா உள்நாட்டு போரை சந்தித்துள்ளது என ஈரான் தூதர் ஹொசைன் அக்பரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் லெபனான் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் கூறியுள்ளதாவது: சிரியா மற்றும் ஈரான் இடையேயான உறவு எப்போதும் வலிமையாக உள்ளது. ஒருவரின் எதிரி மற்றொருவருக்கும் எதிரி ஆவார். சிரியா மற்றும் துருக்கி இடையே ஒற்றுமை ஏற்பட ஈரான் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. சிரியாவில் நிலைமை சரியாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் புதிய சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார். ISS தீவிரவாத அமைப்பு ஈராக், சிரியாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஆபத்தான ஒன்று.
இந்த அமைப்புக்கு யார் ஆயுதம் கொடுக்கிறார்கள், யார் பணம் கொடுக்கிறார்கள், யார் ஆட்கள் மற்றும் பயிற்சி அளிக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். சிரியாவில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு போரில் இஸ்ரேலின் கரம் இருப்பதற்கான பல அறிகுறிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட வேண்டாம் என பல நாடுகள் சிரியாவை வலியுறுத்தியுள்ளன. ஆனால் சிரியா தொடர்ந்து ஹிஸ்புல்லா உள்ளிட்ட குழுக்களுக்கு உதவி வந்தது. அதற்கான விலையை தான் இப்போது சிரியா கொடுத்து வருகிறது. சிரியா, ஈரான் மற்றும் போராளி குழுக்களிடையே மோதலை ஏற்படுத்த அமெரிக்கா பல முயற்சிகளை மேற்கொண்டது. அவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் முகமது அலி நெய்னி ஜியோனிச எதிரிகளின் சதித்திட்டத்தை சிரியாவில் இஸ்லாமிய படைகள் முறியடிக்கும் என்றார். ஹிஸ்புல்லாவை பலவீனப்படுத்துவது, ஆயுத பலத்தை குறைப்பது போன்ற இஸ்ரேலின் இலக்குகள் தோல்வியில் முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.